ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடிப்பட்டத்துக்கு போட்ட செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சுங்க. எல்லாத்தையுமே தனித்தனியாக ரீபார்ட் பண்ணி வச்சாச்சு. நம்ம போட்ட எல்லா விதைகளுமே சூப்பராக முளைச்சி வந்துருச்சுங்க. சரி, எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் ரீபார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னோடனே ப்ரூனோவுமே கூட வந்தாங்க. இது துணி காய போடுறதா இருந்தால் கூட கூட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அதில் வழியிற தண்ணியில் எல்லாமே விளையாண்டு பயங்கர உருண்டு பிறண்டுருவான். அதனால் கூட்டு வர மாட்டேன். சரி, இன்றைக்கி காத்தாட இருக்கட்டுமேன்னு சொல்லி கூட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல சும்மா நிற்கலைங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே தான் இருந்தான். இதில் பட்டர் பீன்ஸு மட்டும் முளைக்கலங்க. மித்த எல்லா அவரை செடியுமே முளைச்சிருச்சு. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 2 சைடு கொடி காய்கள் படுற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் இந்த சைடு ஒரே சைடு மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் படராத செடி, சின்ன சின்ன செடிகள்லாம் ஒரு சைடு வச்சுட்டு, கொடி காய்கள் மட்டும் வேறு ஒரு இடத்துல மாற்றி வச்சுட்டேங்க. இந்த தடவை இங்கே எல்லாமே டெரேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே மாறிடுச்சு. நம்ம எல்லாத்தையுமே ஷஃபிள் பண்ணி விட்டாச்சு. நான் ரிப்போர்ட் பண்ணி ஒரு 4 நாள் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஈவினிங், அன்னைக்கு ஈவினிங் மழை பெய்யலைங்க. ஆனால் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் நல்லா மழை பெஞ்சதுனால எல்லா செடிகளுமே ஓரளவு உயிர் பிடிச்சு வளர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே துளிர் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம ஒயிட் வாஷ் பண்ணதுனால இந்த சீட்லிங் ட்ரேலாம் தூக்கி போட்டாங்க. அப்படியே தொட்டியில் தாங்க போட்டு போட்டு வளர்த்தேன். இந்த முள்ளங்கி விதை மட்டும் என்னாச்சுன்னா, நம்ம அப்படியே எடுக்கும்போது கொஞ்சம் அந்த வேர் பகுதி மட்டும் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் ஓரளவு வரலைங்க. மித்தபடி எல்லா செடியிலுமே ஓரளவு மண்ணோடு எடுத்து எடுத்து வச்சதுனால எல்லாமே தெளிஞ்சு சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா, கத்திரி விதை மட்டும் இன்னும் போட்டு கொஞ்சம் செடியாக இருக்குங்க. அதை மட்டும் தாங்க ரீபார்ட் பண்ணல. மித்த எல்லா செடிகளுமே ஓரளவு ரீபார்ட் பண்ணிட்டேன். முள்ளங்கி பார்த்திங்கன்னா நிறைய செடி முளைச்சிருந்ததுங்க. அதில் வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி. வெள்ளை முள்ளங்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 தாங்க வந்தது. அதை மட்டும் ரீபார்ட் பண்ணிட்டேன். சிவப்பு முள்ளங்கி ஒரு 10, 15 இருந்தது. அதில் ஒரு 4 மட்டும் ரீபார்ட் பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த குட்டி தொட்டிலே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா பாகல் நம்ம வீட்டிலேருந்து எடுத்த விதையவே தாங்க போட்டு விட்டுருக்கேன். அதில் ஒரு 6, 7 விதை போட்டாங்க. 6, 7 விதையும் முளைச்சிருச்சு. ஒரு 3 செடி மட்டும் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. வருமானு தெரில, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாம் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.